ரூ. 1 காசு கூட நம்ம சோஃபாக்கு எதுவும் எடுக்கலை. அது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். இப்போ ரம்ஜானுக்கு சாப்பாடு கொடுத்தோம். நான் இப்போ சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகி படத்தில் நடிக்கிறேன். நல்லா ஏங்குவாங்கள்ல படத்தில் நடிக்கணும்னு, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ கமெண்ட்ஸு ஃபஸ்ட்டு ரொம்ப இருந்தது பேட் கமெண்ட்ஸ். இப்போ பேட் கமெண்ட்ஸே இல்லை. கமெண்ட் பண்ணுறவங்க வந்து வேலை எதுவும் இருக்காது. அவங்க வந்து அதே இடத்துல தான் இருப்பாங்க. கமெண்ட் பண்ணின்னு எல்லாருக்கும் பேட் கமெண்ட் பண்ணின்னு தான் இருப்பாங்க. வேறு இடத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். இந்த பேட் கமெண்ட்னு நம்ம எடுக்கவே கூடாது. இப்போ வருதுல ஒரு விமர்சனம், என்னடா நீலாம் சினிமாவுக்கு போயிட்டேடா, அதை ஃபேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி சந்திக்கிறீங்க? ஒன்றுத்தில் வந்து இந்த அப்பாவோட கஷ்டம், ஒன்றுத்தில் வந்து எனக்கும் பிடிச்சி பண்ணுறேன். ரெண்டுமே பிரிக்க முடியாது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான். குடும்பச்சுமை ஒரு பக்கம், நம்ம கனவு ஒரு பக்கம்லாம் இருக்கட்டும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? தொழில் பிடிச்சிருக்கா, நடிக்கிறது பிடிச்சிருக்கா? மாற்றத்தில் சேர்ந்து ஒரு சோஃபாவும் ஒரு 30,000 ரூபாய் கொடுத்தேன் நான் என்னோடய இதுலேருந்து எடுத்து. எங்கள் அம்மா கொடுப்பாங்க, ஜூஸ் குடிக்க 10 ரூபா தான். எங்கள் அம்மாட்ட ஜூஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட போறியான்னு கேட்பாங்க. நான் ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட போகிறேன், 100 ரூபா தாம்மா, நான் அதில் போட போகிறேன் இந்த பாக்ஸில்னு சொல்லுவேன். உங்களுக்கு நயன்தாரா மேம் பிடிக்கும்னு விக்கி என்கிட்ட சொன்னீங்களா? எப்போ ஹீரோ ஆகுறீங்க? ஹீரோவா? கூடிய சீக்கிரத்தில் ஆவேன். டக்குன்னு சொல்லிட்டாரு, தம்பி என்னை வித்துருப்பான்ட்டாருன்னா என்ன செய்வீங்க? வித்துருவேன். வித்துருங்க, டக்குன்னு வீங்க பார்ப்போம். விஜய் நான் பார்க்கும்போது அவர் ஃபேஸ்லாம் பார்த்து வித்தா இந்த சோஃபா பெஸ்ட்டு சோஃபா, இந்த சோஃபா வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், இந்த சோஃபா வந்து சென்னையிலேயே பெஸ்ட்டு சோஃபா, அந்த மாதிரி பேசுவேன். எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? அது தெரியல, அது மக்களோட சப்போர்ட். நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னா அது மக்களோட சப்போர்ட் கிடையாது, உங்கள் அப்பா அம்மாவோட சப்போர்ட்டு. எப்படி அழகாக சிரிக்கிறீங்க? அது எல்லாமே இறைவனோட கடவுள் நினைச்சா எல்லாமே அழகாக சிரிக்கலாம். சரி, ஏன் நகை வெட்டலை? சும்மா விளையாட்டுக்கு. சும்மா. முகமது ரசூல் வந்து இப்போ என்ன வயசு? 13. இப்போ நீங்கள் வந்து ஒரு காணொலியில் எனக்கு தளபதி மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னதை நான் பார்த்தேன். எனக்கு அது பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போ வந்து இந்த நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், நம்ம ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது எத்தனை வயசில் தோணுச்சு? 12 வயசில். 12 வயசில் தோணுச்சு. அது எந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? விஜய் என்ன படம் பார்த்து தான். எந்த படம் பேர் சொல்லுங்க? வாரிசு படம் பார்த்துட்டு 2012 நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு முடிவு போட்டீங்க. ஆனால் படம் வந்து 2024 23. எனக்கு கரெக்டாக இருக்க, நான் தான் தப்பு பேசுகிறேன்னா? ஓ, உங்களுக்கு 12 வயசு, நான் தான் தப்பு, சாரி. ரைட். அப்போ நீங்கள் வந்து விஜய் ஃபேன். ஆமாம். நான் வந்து அஜித் சார் ஃபேன். 2 பேருமே தியேட்டரில் வந்தால் 2 பேருமே அதரும் தான். பார்த்தீங்களா, விவரமாக இருக்கார். நான் தான் விவரம் இல்லாமல் இருக்கேன். சரி, இன்றைக்கி வந்து ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, ஒரு அடுத்த கட்டம் வந்துட்டீங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டுலேருந்து சினிமாவில் வரப்போகிறோம் அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? அது வந்து மக்களோட சப்போர்ட் தான். மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு பையன் கத்தின்னு இல்லைன்னு பார்த்துட்டு மக்கள் சப்போர்ட் பண்ணனால தான் இப்போ நம்ம படத்தில் நடிக்கிறேன். எல்லாமே இறைவனோட தான். எப்படி விக்கி அண்ணா எப்படி உங்களை தேர்வு பண்ணார்? விக்கி அண்ணாக்கு வந்து ஒரு நாள் வந்து கால் பண்ணார். கால் பண்ணோடனே என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட நேரில் பேசணும்னு சொன்னார். அவரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு என்னை பேச வச்சார். இந்த டைம் செட் ஆகும், கோயம்புத்தூர் ஒரு ஷூட்டு, பொள்ளாச்சியில் இருக்கும், அது இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னார். ஓகே நான் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அன்றைக்கி கூப்பிட்டாரு, வந்துட்டேன். சரி, உங்களுக்கு கதை, உங்களோட ரோல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சி தான் பண்ணேன். உங்களையும் அவருக்கு பிடிச்சிருந்துச்சின்னு அவர் சொன்னாரா? நான் பேசுகிறது நல்லா க்யூட்டாக பேசுகிறேன், அதனால பிடிச்சிருந்துன்னு சொன்னார். அவரும் நல்ல கேரக்டர் தான், ஜாலியாக பேசினார். கேரக்டர் மாதிரி இல்லை, நல்லா சூப்பராக இருந்தார். திடீர்னு அவரெல்லாம் ஒரு விற்றுக்கிட்டு இருந்தீங்களே, அது என்ன கதை? அது வந்து அவர் சொன்னார், சோஃபா மட்டும் தான் விற்பியா, எங்களை விற்று காட்டுன்னு சொன்னார். விற்று காட்டிட்டேன். விற்றுட்டீங்க. படத்தை விற்கிறதுக்கு எதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? அது ஆடியோ லான்ச்சில் இருக்குது. ஆடியோ லான்ச்சில் இப்போவே தயார் பண்ணிட்டீங்க, தயாராக இருக்கீங்க. படப்பிடிப்பு இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா அது ஒரு அடுத்த கட்ட நகர்வுதான். அதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு ரசூலுக்கு என்ன இப்போ இருக்குது மனசில்? நம்ம அப்பா கூட கடை தான்.
இதுலேயே ஓட்டக்கூடாது, இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வைக்கணும், வெளிநாட்டு கண்ட்ரி சப்ளை கண்ட்ரியில் நம்ம நிஃபியா ஃபர்னிச்சர் தான் தெரியணும். அதுதான் என்னோட தான். எக்ஸ்போர்ட் தான் அடுத்த கட்ட நகரம். ஆமாம், எக்ஸ்போர்ட் இல்லை, அஞ்சு பிரான்ச் வச்சு ஆமாம், கிளைகளை வந்து வெளிநாடுல உலகமெங்கு நிறுவனம். ஆமாம் ஆமாம், சிறப்பு. இப்போ 2 இருக்குது. ஒன்று தொழில் இருக்குது, இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கலைஞராக உருவாயிட்டு வரீங்க. ஆமாம். 2ல் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சது? இப்படி கேட்டால் ஒன்று வந்து ஒன்றுத்தில் வந்து இந்த அப்பாவோட கஷ்டம், ஒன்றுத்தில் வந்து எனக்கு பிடிச்சி பண்ணுறேன். 2மே பிரிக்க முடியாது, 2மே பேலன்ஸ் பண்ணி தான் போகும். குடும்ப சுமை ஒரு பக்கம், நம்ம கனவு ஒரு பக்கம்லாம் இருக்கட்டும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? தொழில் பிடிச்சிருக்கா, நடிக்கிறது பிடிச்சிருக்கா? தொழில் தான். தொழில் தான் பிடிச்சிருக்கு. நடிப்போட தொழிலுக்கு தான் முக்கியத்துவமா? பயங்கரமாக நல்லா இருக்கீங்களே. எப்போ ஹீரோ ஆகுறீங்க? ஹீரோவா கூடிய சீக்கிரத்தில் ஆவேன். அதுக்கான சாத்தியக்கூறுகள் அமைச்சிருச்சா? யார் விக்கி என்னன்னே சொல்லியிருக்காரா, இல்லை வேற ஏதாவது? வேற இருக்கு இருக்கு. இருக்கு. சீக்கிரம் ஹீரோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக. எந்த இயக்குனர் கூட இந்த இயக்குனர் ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தாருன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க? மோகன்ராஜ் ஐயா. ஏன் மோகன்ராஜா சார்? அவர் எல்லாமே படம் சூப்பராக பிடிக்கும். அது இல்லாமல் அவர் எடுக்கிற படம் எல்லாமே சூப்பராக ஹிட்டும் ஆகும். அவர் ஒரு படமே ஒரு சண்டையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால அவர் இது நடிக்கணும்னு ஆசை. ரசூல் ரொம்ப வெளிப்படையாக அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தருடைய வளர்ச்சி வந்து தகுதி இல்லாமல் வளர்ந்துட்டான்டா அப்படின்னு இந்த உலகம் பேசுகிறது இன்றைக்கி சமூக ஊடக வளர்ச்சியில் இருக்குது. இப்போ எந்த இயக்குனர் கூட படம் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் பாட்டில் ஒரு எல்லாரும் தெரிஞ்ச அல்லது டக்குன்னு டேரக்டர்னால் நமக்கு வருகிற லோகேஷ் கனகராஜ் சார், வெற்றிமாறன் சார்லாம் சொல்லாமல் நீங்கள் மோகன்ராஜா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஆர்வமும் ஒரு சின்ன தேடலும் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நான் ரொம்ப நம்புறது என்னென்னா, ஒருத்தர் வளர்றாருன்னா அதுக்கு ஒரு தகுதியானவர் நான் நம்புவேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வந்து சில வெறுப்புகள்லாம் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு நினைவு இருக்குது தானே? கண்டிப்பாக. இன்றைக்கி அது எப்படி இருக்குது? இன்னைக்கு அது மாறிடுச்சு. இன்னைக்கு யாருமே திட்ட மாட்டாங்க, திட்டவே மனசு வர மாட்டேது. அது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? திட்டுங்கடா அப்படின்னு. ஆமாம், எல்லாமே ஜாலியாக பேசுகிறாங்க, இப்போ திட்ட மாட்டாங்க. அவ்வளோ கமெண்ட்ஸு ஃபர்ஸ்ட் ரொம்ப இருந்தது பேட் கமெண்ட்ஸ், இப்போ பேட் கமெண்ட்ஸே இல்லை. ஏன் இல்லாமல் போச்சு? அது வந்து நான் அது வருத்தப்படுறதுனால மக்கள் சப்போர்ட்டு. அது இல்லாமல் வந்து புரிஞ்சுக்கிறாங்க எல்லாம். அந்த இவனும் அப்பாக்காக தான் ஹெல்ப் பண்ணான், இவன் சும்மா விளையாட்டுக்காக போடலன்னு அது புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே என்னை லைக் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஜாலியாக. ஒரு நாளைக்கு எத்தனை செல்ஃபிகள் எடுக்கப்படுது? அதில் 1000 இருக்கும். 100 பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ உங்கள் மனதில் என்னவா இருக்குது? கொஞ்ச நேரம் கொடுக்க தோணும், கொஞ்ச நேரம் ரொம்ப எடுக்கிறாங்கன்னு தோணும். அப்புறம் அவங்க தானே எல்லாமே பண்ணது, அவங்களுக்கு தரலான்னு தோணும். அப்படி அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி ரசூல். சோஷியல் மீடியா ஹேட்டுன்னு இருக்குல்ல, அது மாறிடுச்சு நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு கேட்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த சமூக ஊடக வெறுப்புங்கிறது இன்றைக்கி ரொம்ப பெரிய உச்சத்துக்கு போகுது. இப்போ நடுவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாடியிலேருந்து ஒரு குழந்தை தவறி கீழே விழுந்ததா அவங்க அம்மா சமூக ஊடகத்தில் வந்த வெறுப்பு பேச்சுகள் தாங்க முடியாமல் அவங்க வந்து ஒரு தவறான முடிவு எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சமூக ஊடக வெறுப்பு ஒரு மனிதரை ரொம்ப மன உளைச்சலுக்கு கொண்டு போகுது. இன்றைக்கி இது மாறிட்டது சரி. இப்போ நாளைக்கு மறுபடியும் உங்கள் மேலே ஏதோ ஒரு காரணத்தில் சமூக ஊடக வெறுப்பு வருதுன்னா அதை சந்திக்கிற மன பக்குவத்துக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேன். என்ன 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 மன பக்குவத்துக்கு வந்துட்டீங்க? அவன் இது அந்த கமெண்ட் பண்ணுறவங்க வந்து வேலை எதுவும் இருக்காது. அவங்க வந்து அதே இடத்துல தான் இருப்பாங்க, கமெண்ட் பண்ணின்னு எல்லாருக்கும் பேட் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, வேறு இடத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். இந்த பேட் கமெண்ட்னு நம்ம எடுக்கவே கூடாது மனசில். அதை வந்து மனசில் எடுத்துக்கூடாது, அதில் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம், மனசில் எடுத்துக்கூடாது. நல்ல விஷயத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும், கெட்ட விஷயத்தை எப்பவுமே எடுக்கக்கூடாது. அழகாக சொன்னீங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுன்னு இருக்குல்ல, இப்போ அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்ச கவிஞர் வாலி தான் அதை சொல்லியிருப்பார். நம்ம மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுன்னா அந்த விமர்சனம் பண்ணவங்களுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும், பிறகு அந்த விமர்சனம் தகுதியானதாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு விமர்சனத்தை பார்க்குறீங்க, உங்களை வந்து ஒருத்தர் கடுமையாக திட்டுறாரு, அதை மனசுக்கு எடுத்துகிட்டு போகாத ஒரு மனநிலைக்கு இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் அது இல்லை. இப்போ இன்னொன்று நான் ரொம்ப நம்புறதுன்னா, ரசூல் வந்து ஒரு சோஃபா பையனா குட்டி பையன் அப்படிங்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்துட்டீங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்புகிறேன். நான் குட்டி பையன் இல்லை அப்படின்னு எதை வச்சு சொல்ல விரும்புகிறீங்க? நான் குட்டி பையன் தான். குட்டி பையன் இல்லை, குட்டி பையன் தான். இந்த மனோநிலையை அடுத்த இடத்துக்கு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நான் வந்து மெச்சூர்ட் ஆகுறேங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் குட்டி பையன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அது தெரியல. நான் இப்போ வந்து ஏதாச்சும் அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போனால் அடல்ட்டு போடுறாங்க. அப்போ நம்ம அந்த அந்த வயசு மாற மாற நம்ம அந்த மனப்பக்குவம் எடுத்துக்கணும். வயசுக்கு வந்துட்டீங்க அப்போ. ஆமாம். மகிழ்ச்சி. ஒரு பக்கம் இந்த சோஷியல் மீடியா ஃபேம், இன்னொரு பக்கம் நீங்கள் 12 வயசுக்கு முன்னாடி இருந்த ஒன்று இப்போ 13 ஆயிடுச்சு. இப்போ ஒரு வருஷத்தில் லைஃப்பில் பெரிய சேஞ்ச் வந்திருக்குல்ல, எதையாவது மிஸ் பண்ணுறீங்களா? இது மிஸ் பண்ணேன்னா ஃப்ரீடம் வந்து நிறைய கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக. எங்கெல்லாம் உங்கள் சுதந்திரம் உங்களை விட்டு போகிறதா உணர்றீங்க? ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே வெளியே எங்கேயாச்சும் போக முடியல, அதுதான். முதல்ல மாட்டில் சாதாரணமாக இப்போ வெளியே மாஸ்க் போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க நேரில் வந்து? சோஃபா போயிடா அப்படி எல்லாம் அப்படி கை காட்டு அப்படி நான் போகும்போது வந்து பேசுவாங்க என்கிட்ட, பேசி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அப்புறம் பேச சொல்லுவாங்க, பேசுவல இந்த மாதிரி எங்களை வித்து காட்டு. அது எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்குமா? இல்லை அதெல்லாம் ஒன்று எனக்கெல்லாம் யாரா இப்போ நாம் பேசுகிறதா நமக்கான வேலை. திடீர்னு ரோட்டில் வந்து எதையாவது பேசுங்கன்னா என்னத்தையா பேசுறது அப்படின்னு தோணும். உங்களை வந்து திடீர்னு வந்து என்னை வித்து காட்டுங்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க? ஏதாவது சோஃபா அது பேசுங்கன்னு சொன்னாங்க, நான் பேசுவேன். என்ன பேசுவீங்க? எனக்கு சும்மா எனக்கு அப்போ நானே கடுப்பேற்றுற மாதிரி உங்களை கேட்டாலும் சும்மா எனக்காக என்ன பேசி, திடீர்னு ஒருத்தர் வர்றாரு வந்து எனக்கு இந்த சோஃபா வித்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன பேசுவீங்க டக்குன்னு? இந்த சோஃபா பெஸ்ட்டு சோஃபா, இந்த சோஃபா வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், இந்த சோஃபா வந்து சென்னையிலேயே பெஸ்ட்டு சோஃபா, அந்த மாதிரி பேசுவேன். அந்த மாதிரி ஏதாவது பேசுவேன். என்னைய பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சும்மா எல்லார்ட்டையும் ஒரு மாதிரி? இல்லை பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தீங்க? யூடியூப்பில். எதில்? யூடியூப்பில் என்ன பார்த்தீங்க? என்ன வீடியோ பார்த்தீங்க? ஏதாவது சொல்லுங்கள். இல்லை நீங்கள் நிறைய இன்டர்வியூ எடுத்துருப்பீங்களா, அதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய நேர்காணல். இப்போ இன்டர்வியூ வரணும், நம்மளை எவன்டா இன்டர்வியூ எடுக்க போகிறாங்கக்கா போய் பார்த்துருக்கீங்க? இல்லை பார்த்துருக்கேன். சரி, டக்குன்னு இப்போ என்ன வித்துருங்க பார்ப்போம். உங்களை வித்துடணுமா? வித்துட்டா இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா சூப்பரான சோஃபா. இந்த சோஃபா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து பேசுகிறதுக்கே உங்களுக்கு வேணாம். இந்த சோஃபாவே பேசிடும், தூய தமிழில் பேசும். நீங்கள் இங்கிலீஷில் சொன்னாலும் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம். அந்த மாதிரி சோஃபா. இந்த சோஃபா வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் பேசவே வேணாம், இதே பேசிடும். நான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு சோஃபா மாறிட்டேன் அப்போ. நன்றி ரசூல். எனக்கு நான் அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறேன். திடீர்னு வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறான்னா யாருக்காக இருந்தாலும் கடுப்பாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப ரசிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரசூலுக்கு இந்த ஒரு வருஷத்தில் இருக்கிற மனப்பக்குவங்கள்லாம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா ஒரு மனப்பக்குவம் எத்தனை வரும்னா, இப்போ 18 வயசில் ஓட்டு போடுற உரிமம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 18 வயசில் வந்து திடீர்னு ஒருத்தருக்கு மெச்சூரிட்டி வருமானம் கிடையாது. ஜெயகாந்தன் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழமைவாதிகள் என்பவர்கள் 70 தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, 20 இருக்கலாம் அப்படிம்பார். வயசுக்கும் மனோபக்குவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற அனுபவங்கள் நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும். இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து சமூக ஊடகத்தில் பிரபலமாயிருக்கீங்க, நிறைய வெறுப்புகளை சந்திச்சிருக்கீங்க, நிறைய அதை விட 100 மடங்கு அதிகமான அன்பை சம்பாரிச்சிருக்கீங்க, நிறைய பேர் உங்களை விரும்புகிறாங்க. திடீர்னு ஒரு இன்றைக்கி நிறைய பேருடைய கனவாக இருக்கிற திரைப்படத்தில், அதுவும் விக்னேஸ்வரன் மாதிரியான ஒரு இயக்குனரோட இன்னும் நிறைய பிரபலங்கள் நடிக்கிற ஒரு படத்தில் நீங்கள் போய் இருக்கீங்கிறப்போ இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு ஒரு பக்குவம் கொடுக்குதுல்ல, அதில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா, இது எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா, இது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு நல்லா இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஏதாச்சும் பண்ணலாம் விரும்புகிறீங்களா? ஏன் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்னு விரும்புகிறீங்க? ஏன்னா எல்லாருமே நான் இப்போ சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகி படத்தில் நடிக்கிறேன். நல்லா ஏங்குவாங்கள்ல படத்தில் நடிக்கணும்னு, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன் அது எப்படி இன்னொருத்தரோட வெற்றி உங்களுக்கு சந்தோஷமாகும்? ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. எனக்கு கஷ்டப்பட்டாலே பிடிக்காது, அதனால கஷ்டப்படக்கூடாது, அவங்களும் படத்தில் நடிக்கணும். இப்போ உங்களுக்கு தோன்றது உண்டா, என் தகுதிக்கு இது அதிகம் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் இப்போ நிறைய பேர் அதானே சொல்கிறாங்க. இப்போ எனக்கே அந்த விருப்பம், டே நீலாம் ஒரு ஆள்னு நீங்கள் போய் உட்காந்து இதெல்லாம் பண்ணுறீடா அப்படின்னு யாராவது பேசி நான் கேட்குறது உண்டு ரொம்ப சொற்பமாக. இப்போ இது எல்லாருக்குமே வருது. இது யாருக்குன்னா, நம்ம நினச்சி பார்க்க முடியாத பெரிய பிரபலங்கள் கூட தொடக்க காலத்தில் அது வந்திருக்கு. இப்போ ரொம்ப உதாரணமாக சொல்லணும்னா தளபதியை கூட எடுத்துக்கலாம். விஜய் சாருடைய முதல் படத்துக்கு வந்த விமர்சனத்தை அவர் வந்து அந்த பத்திரிகை துண்டை வெட்டி தன்னுடைய படுக்கை அறையில் ஒட்டி வச்சுக்கிட்டதா நம்ம கேள்விப்படுறோம். அவர் அப்போ நீலாம் ஒரு ஆள்னு வந்துட்டியடா உங்கள் அப்பா பெரிய, இப்போ இந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, நீ உனக்கு தகுதியே இல்லை, நீ தகுதி இல்லாத இடத்துக்கு போயிருக்கங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணியிருக்கா? எனக்கு அந்த மாதிரி இது தோணி இல்லை, நான் உழைச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு.
இப்போ அப்படி நீ உழைக்காமல் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு வர்ற விமர்சனம் இருக்குல்ல, இப்போ சோஃபா விற்கிற வரைக்கும் இந்த விமர்சனம் வேறு. இப்போ நீங்கள் திரைப்படத்துக்கு வந்துட்டீங்க, இது அடுத்த கட்ட நகர்வு. இன்னைக்கு நான் தான் சொன்னதா, நீ திரைப்படம் லட்சக்கணக்கானவர்களுடைய கனவு. உங்களுக்கு அந்த தகுதியும் திறமையும் இருக்கிறதா விக்னேஷ் சிவன் அவர்கள் நம்பி உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருல. இப்போ வருதுல ஒரு விமர்சனம், என்னடா நீலாம் சினிமாவுக்கு போயிட்டேடா, அதை ஃபேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி சந்திக்கிறீங்க? எனக்கு திரைப்படத்தில் கிடைச்ச வாய்ப்பும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி எப்படி ஸ்பீடாக பேசணும்னு அந்த வாய்ப்பு தான் அது கிடச்சிது. திரைப்படத்தில் அந்த மாதிரி தான் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி தான் கேரக்டர் வரும். அந்த மாதிரி தான் அதில் வந்து நான் எனக்கு வந்து இந்த தகுதி எது கிடச்சிதுன்னு கேட்குறீங்களே? இல்லை, நான் உங்களுக்கு தகுதி இருக்குது அதனால் கிடச்சிருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். அது நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, தகுதி வந்து தேடி வர்றது பார்த்தீங்கன்னா, எல்லாமே உழைச்சா தான் கண்டிப்பாக தகுதி தேடி வரும். நம்ம 3 இருக்குது, உழைக்கணும், பொய் சொல்லாமல் ஏமாத்தாமல் கண்டிப்பாக எப்போவுமே உழைச்சா எல்லா தகுதியும் தேடி வரும், எல்லாமே தேடி வரும். எல்லாருக்குமே அதுதான். யாரையும் வந்து யார் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, அதே நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு. இது வந்து உங்கள் பேட் கமெண்ட்ஸ் போகிறவங்களுக்குலாம் நான் சுக்கா ஒரு குத்துறீங்க, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாங்களா? அழகாக சிரிக்கிறீங்க ரசூல். இந்த கேள்வியும் எனக்கு இருக்குது. இப்போது உங்கள் சம்பளம்லாம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா, இல்லை அப்பா எல்லாத்தையும் நைஸாக நகர்த்திடுறாரா? எனக்கு மக்களே பெரிய சம்பளம் தான். ரொம்ப இந்த மலுப்பு அரசியல்வாதி மாதிரி எனக்கு பதில் சொல்லக்கூடாது, விளையாட்டுக்கு சொன்னேன். இல்லை, நான் இதை வந்து நான் ரொம்ப தெளிவாக தான் நான் அந்த கேள்வி கேட்குறேன். ஏன் அப்படின்னா, ரசூல் ஏன் அப்பாவுடைய சோஃபா கடையில் வந்து வீடியோ போடுறாருன்னா, தான் ஒரு பிரபலமாகி சோஷியல் மீடியாவில் பெரிய ஆளாகி படம் கிடைக்கணும்லாம் கிடையாது, அப்பாவோட சோஃபா விற்கணும். அப்பா கஷ்டப்படுறது, அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் உதவி பண்ணணும். அவர் உதவி பண்ணுறதுக்கு சோஃபா எடுத்து வைக்கிறது, உள்ளே வைக்கிறது, துடைக்கிறத கடந்து யூடியூப்பில் வீடியோ போட்டால் 4 வாடிக்கையாளர்கள் வருவாங்க, அதை வாங்குவாங்க. ரசூல், இப்போ வந்து நீங்கள் அந்த யூடியூப்பில் உங்களுக்கு என்ன வருமானம் வந்துச்சு எனக்கு தெரியல, ஆனால் திரைப்படம்னு போகும்போது உங்களுக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கும். இப்போ அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்பாவோட கஷ்டம் போகணுன்னா ஆரம்பித்ததா இந்த பயணம் இல்லையா? அப்போ இந்த பணத்தை என்ன செய்கிறீங்க? நீங்கள் அப்பா கொடுத்துறீங்களா, இல்லை அப்பா கொடுக்க மாட்டேன் சும்மா இருப்பா என் காசு அப்படின்னு வச்சுக்கிறீங்களா, என்ன செய்றீங்க? அப்பா வந்து ஒரு நாள் கூட கேட்டதில்லை, அப்பா ₹1 கூட எடுத்ததில்லை. அப்பா அப்படி கேட்பார், அவர் தான் எடுத்துக்கிடுவார், அவர் அக்கௌண்ட்லான்னு எல்லாம் போகுது. இல்லை எனக்குன்னு தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து அதில் ₹1 காசு கூட நம்ம சோஃபாக்கு எதுவும் எடுக்கலை. அது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். இப்போ ரம்ஜானுக்கு சாப்பாடு கொடுத்தோம், ஒரு 100 பேர் கொடுத்துருக்கோம். இல்லை, நீங்கள் உதவி செஞ்ச காணொலிகள் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த சாப்பாடு கொடுக்குற மாதிரியான காணொலிகள்லாம் பார்த்துருக்கோம். சரி, நீங்கள் உங்கள் சம்பளத்துலேருந்து ₹1 கூட எடுக்காமல் உதவி செய்கிறீங்களா? கூட எடுக்காமல் உதவி செய்கிறேன். அது இல்லாமல் ஒரு நாள் நான் பிகைன் ஷூட் போனேன், ராகவன்லான் சார் நான் கொடுத்தாரு. மாற்றத்தில் சேர்ந்து ஒரு சோஃபாவும் ஒரு ₹30,000 கொடுத்தேன் நான் என்னோட இதுலேருந்து எடுத்து. ஓ, உங்களுடைய பணத்திலிருந்து எடுத்து மாற்றம் அந்த அமைப்புக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? வந்து அண்ணா சொன்னார், மாற்றம் வந்து எனக்கு கொடுக்க மாற்றம் இல்லை, மாற்றம் வந்து எல்லாருக்கும் கொடுக்க தான் மாற்றம்னு சொன்னார். அதனால அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்துருந்தாங்க, அவங்களுக்கு அந்த ₹30,000 உடனே கொடுத்துட்டோம். நிச்சயமாக லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் தொடர்ந்து எளிய மக்களுக்காக, இயலாதவர்களுக்காக இயங்குறதை நாங்கள் பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்தது, எப்போலேருந்து வந்தது? எல்லாமே அப்பாட்டம் அப்பா சொல்லி தந்ததா. சின்ன வயசில் நம்மளுக்குன்னு காசு வச்சுக்கூடாது, எப்போவுமே எல்லாருக்குமே கொடுத்து பழக்கணும், அதுதான் எப்போவுமே வாழ்க்கையில் கண்டிப்பாக மார்க்கம் அதை சொல்லுது. மார்க்கம் வந்து ஈகையை ரொம்ப முன்னிலைப்படுத்துது. நம்ம சம்பாதிக்கிற தொகையில் 4 1 பங்கு கொடுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் குரானில் படிச்சிருக்கதா கொஞ்சம் எனக்கு சின்ன அறிவில் படிச்சிருக்கேன். ஆனால் சம்பாதிக்கிற தொகையில் ₹1 எடுக்காமல் கொடுக்குறதுன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, அது எப்படி? அதுதான் எனக்கு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய கொடுப்பேன். எங்கள் அம்மா கொடுப்பாங்க சின்ன வயசுலேருந்து. அந்த பாக்ஸ்லாம் ஒன்று இருக்கும்ல, சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஒட்டி ஒரு பேர் போட்டு ஒட்டி இந்த பாக்ஸுன்னு எங்கள் அம்மா கொடுப்பாங்க. ஜூஸ் குடிக்க ₹10 தான். எங்கள் அம்மாட்ட ஜூஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட போறியான்னு கேட்பாங்க. ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட போல, ₹100 தாம்மா, நான் அதில் போட போகிறேன் இந்த பாக்ஸ்லன்னு சொல்லுவேன். உதவி செய்கிறதுக்கான அந்த பெட்டிகளில் போட்டுருவீங்களா? கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து உங்கள் யாருக்காகவும் மாற்ற மாட்டீங்க. நிறைய காசு பணம் வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? எல்லாருக்கும் கொடுப்பேன். இதில் நான் காசு கொஞ்சம் தந்துட்டு அப்படி வச்சிட மாட்டேன், ஃபுல்லாக எல்லாருக்கும் தருவேன். ரொம்ப என்னால் எவ்வளோ தர முடியுமோ தருவேன். ரொம்ப பொறாமையாக இருக்கிற சொல்லுங்களை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. ரொம்ப மகிழ்ச்சி ரசூல். ஒரு விற்பனையாளராக எனக்கு உங்களை பிடிக்கும், ஒரு நடிகனாகவும் உங்களை எல்லாருக்கும் பிடிக்க போகுது, ஒரு மனிதனாக உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் நான். 13 வயசில் உங்கள் அளவுக்கான
ஒரு பெரிய தெளிவோ புரிதலோ இல்லை. அதனால் 13 வயசில் நாங்கள் உங்களை மாதிரி பிரபலமாகலைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப கேட்க நினச்சது என்னென்னா, நீங்கள் திரைப்படத்தில் நடிக்கிறீங்க, அது வெளியாக போகுது. அதுக்கு முன்பாக உங்களுடைய ஆல்பம் சாங் வந்துருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போ ஹீரோ ஆகிறீங்கன்னு கேட்டேன். ஹீரோ ஆகிட்டீங்க ஆல்பம் சாங்கில். ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. முதல்ல அது எப்படி அது அமைஞ்சிச்சு அது சொல்லுங்கள். ஏன்னா பி ரெடி மியூசிக் வந்து நாங்கள் இப்போ அதிகம் நாங்கள் பின்தொடர்ந்து வர்றோம். ஏன்னா எங்களுக்கு பிடித்த ஆட்கள்லாம் வச்சு ஆல்பம் சாங் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு லேபிளாக அதை நாங்கள் ரசிக்கிறோம். உங்களை எப்படி பிடிச்சி உள்ளே போட்டார் டாக்லி என்ன? ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஃபோன் எடுக்கலை. அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். அப்போ வந்து பண்ணிக்கலாம், நிறைய ஷூட் இருக்குதுன்னு சொன்னார். ஒரு 2 நாள் போச்சு. அதுக்கப்புறம் பின்னும் ஃபோன் பண்ணார். சரி பண்ணிக்கலான்னு சொன்னார். நான் பார்த்தேன், பிடிச்சது, அங்கே நல்லா இருந்தது, ஃபன்னாக போச்சு. பொண்ணு வாங்க போன மாதிரி சொல்லியிருக்காரு. பார்த்தேன், பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சி அவரை உங்களுக்கு? பாட்டு, லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சது பாட்டு. அது மியூசிக்கே தனி மியூசிக் தான். என்ன மியூசிக் வந்தாலும் அந்த மியூசிக் சூப்பராக இருக்கும். விற்றுருவீங்க? விற்றுக்கிட்டு இருக்கீங்க? அதில் பாட்டுலேயே விற்றுருப்பேன். எங்கே விடாலும் விற்றுறீங்களே. இப்போ லீவ் விட்டாச்சு போட்டிங்க, அடுத்து பள்ளிக்கூடம் திறக்க போகிறதுக்கு தான் வச்சுருக்கீங்களா? அது வந்து பி ரெடி மியூசிக் தான் கேட்கணும். அவங்க தான் சொல்லணும், ப்ரொடியூசர் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாத. நீங்கள் வந்து வேக வேகமாக ஹீரோ ஆகிட்டுருக்கீங்க ரசூல், ஒன்றும் சரியில்லை சொல்லிவிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. பிரதீப் என்ன சொன்னார் உங்களை, அதை சொல்லுங்கள். பிரதீப் ஃபஸ்ட்டு நான் போனேன், விக்னேஷ் நான் வரல, அவர் ஆஃபீஸில். அவர்கிட்ட தான் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று, நீ நல்லா பண்ணுவேன், நீ சோஃபா வீடியோ பண்ணுவேன். சரி, நம்மளாம் என்ன பண்ணியிருந்தோம், அவர் ஃப்ரெண்டும் இருந்தார் பக்கத்தில். நம்மளாம் என்ன 13 வயசில் என்ன பண்ணியிருந்தோம், என்ன 13 வயசில் எப்படி பண்ணுறான்னு எல்லாருக்கும் அது இதுதான். அவர்னா அண்ணா ஜாலியாக பேசி ரொம்ப பிடிக்கும், உங்க கூட பண்ண போகிறேன்னா செம்மையாக இருக்கும், ஜாலியாக பண்ணலாம். வேறு யாரெல்லாம் பிரபலங்களை பார்த்தீங்க, அவங்க சொன்னதெல்லாம் என்ன ஞாபகம் இருக்குது? பிரபலங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு யாரை சந்திக்கணும்னு ஆசை? விஜயண்ணா தான். விஜயண்ணா தான். இன்னும் பார்க்கல? பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட? பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் உங்களை ரொம்ப பிடிக்குண்ணா, இன்னும் ரொம்ப பிடிக்கும்னா, உங்களது தீவிரமான ரசிகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. அவரும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். நிறைய இது மலையாளத்தில் எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவார். நான் என்ன மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்களா சூப்பர்ண்ணா. என்ன மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா சூப்பர்ண்ணா. அவரை மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா சூப்பர்ண்ணான்னு சொல்லுவேன். மகிழ்ச்சி. சரி, டக்குன்னு அவர் உங்களை பார்த்த உடனே என்ன சொல்லுவார்னு யோசிக்கிறீங்க? தெரியல. டக்குன்னு சொல்லிட்டாரு, தம்பி என்னை வித்துருப்பான்ட்டாருன்னா என்ன செய்வீங்க? வித்துருவேன். வித்துருங்க, டக்குன்னு வீங்க பார்ப்போம். விஜய் நான் பார்க்கும்போது அவர் ஃபேஸ்லாம் பார்த்து விற்றா சூப்பராக இருக்கும், இப்போ விற்றா நல்லா இருக்காது. ஆர்டிஸ்ட்டு அவர்கிட்ட தான் வைப்பீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி விற்க மாட்டீங்க, விவரமாக தான் இருக்கீங்க. அங்கே போனாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். என்ன இது சூப்பரான சோஃபா, இது நல்ல சோஃபா, இந்த சோஃபா செம்மையாக இருக்கும், இந்த மூடுக்கும் கண்டென்ட் நீங்கள் உருவாக்க போறீங்க தெரியும். அது இல்லை, இப்போ என்ன சொன்னேன் உங்களுக்கு விற்று காட்டினேன்னு. ஆர்டிஸ்டியா பரவாயில்ல. அதுதான் அது ஒரு அந்த ஸ்பான்டேனியஸில் யோசிக்கிற திறன் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நல்லா இருக்குது. நயன்தாரா மேம் பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கல. ஆடியோ லஞ்சில் வீடியோ எடுத்துக்கோன்னு சொன்னார் விக்னேஷ் அண்ணா, சொல்லிட்டாரு. இப்போ அங்கே வருவாங்க, அங்கே என்ன வீடியோ எடுக்க போகிறீங்க? இன்ஸ்டா ரீல்ஸுக்கு. நயன்தாரா மேம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அதான் ரஜினி பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க சூப்பர் ஸ்டார், இவங்க லேடி சூப்பர் ஸ்டார். கொடுத்துறாங்கய்யா. உங்களுக்கு நயன்தாரா மேம் பிடிக்கும்னு விக்கி என்கிட்ட சொன்னீங்களா? என்ன சொன்னார்? அதை வீடியோ எடுத்துக்கோன்னு சொன்னார். சம்பளத்தில் கழிச்சிக்கலாம்ட்டாரா? மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி ரசூல். அதான் ஒரு அடுத்த கட்டம் நகரும்போது வாழ்க்கையில் ஏற்படுகிற பக்குவங்கள் ரொம்ப முக்கியம். உங்கள் சம்பளத்தில் ₹1 கூட எனக்கு ஆனால் நீங்கள் உங்களை சோஃபா பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து சோஃபா விற்கிறீங்கன்னு கிடையாது, அது உங்கள் வாழ்க்கைன்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதாவது என் அக்கௌண்ட் வந்து நான் ₹1 கூட எனக்காக எடுத்துக்கல நீங்கள் சொல்லலை, நீங்கள் சொன்ன வார்த்தை ₹1 கூட சோஃபாக்காக எடுக்கலை அப்படின்னு சொன்னீங்க. அந்த தொகை முழுவதையும் நான் வந்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நிறைய ஜெயிக்கணும், நிறைய சாதிக்கணும், நிறைய மேலே வரணும், நிறைய பேரை மேலே கொண்டு வரணுங்கிற உங்களுடைய எண்ணம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம சரௌண்டிங்கில் எல்லாருக்குமே தங்கிலீஷ் தான் பேச வரும். இங்கிலீஷ்லேயே தமிழ்லேயே பியூர் தமிழில் யாருமே பேச மாட்டாங்க. நீங்கள் பியூர் தமிழில் பேசுகிறீங்க, அதுக்கே உங்களுக்கு ஒரு ஹேஷ்டாக் தரணும்.
சூப்பராக பேசுறீங்க, கண்டிப்பாக பேசுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழை பரப்புங்க. தமிழ்நாடு உலகம் முழுவதும் தமிழ் இருக்கு, நம்ம அதை நம்ம நல்லா பண்ணலாம். நன்றி.